ஒரு சின்ன குழந்தைகளையும் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நீங்க? ஒரு ஒரு குறிப்பிட்ட எலிகளை பிடிச்சி ஒரு இடத்துல போட்டு அதுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. இது என்னாச்சுது அப்படின்னா, நாள்பட அந்த எலிகள் தனக்கு வேண்டிய ஃபுட் எல்லாமே எடுத்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே அமைதியான சூழல்ல இல்லை, தனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்துலயும் இல்லை. ஒண்ணுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒண்ணுக்கு அடிச்சு கொள்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அடுத்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது தன்னை விட சிறியவர்களையும் தன்னை விட பெரியவர்களையும் அபியூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சில் வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த இடமே இல்லாம அழிஞ்சு போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆக இன்னைக்கு இந்த எண்ணங்கள் அதிகமா உதிக்கிறதுக்கு காரணம் பிள்ளைங்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கக்கூடிய சகல சௌகரியங்கள். கையில மொபைலை கொடுத்துட்டு இன்னைக்கு ஆசையை வராத பார்க்காத அப்படின்னு இந்த எண்ணங்கள் எப்படி வருதுன்னு நம்ம கேள்வி கேட்கறது வந்து உண்மையில பெரிய அதுவே பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியல் தான். அதனால உலகம் உங்க கைங்கிற மாதிரி மொபைல்ல எல்லா விஷயங்களுமே வந்தது. ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் உதிக்கும். ஆனா எது செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆஸ் அ பேரண்டா அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது தப்புங்கிறதே கிடையவே கிடையாது. சரியா? குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கும் பொழுது இந்த மாதிரி செயல்கள் இருந்து நம்முடைய ஃபியூச்சர்ல இனிமே அந்த மாதிரி நடக்காம பாதுகாக்கலாம். 100% கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஏற்கனவே செக்ஷுவல் அபியூஸால நிறைய பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க எப்படி தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு மீண்டு வரணும், ஒரு பேரண்ட்ஸா சக மனிதர்களா அவன் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்? சிம்பிள் திங், பாசிட்டிவ் பேரண்டிங். அவங்களையும் நார்மல் சைல்டு மாதிரியே டீல் பண்ணணும். அவ்வளவுதான். வீட்டுல 3 பிள்ளை இருக்குதுன்னா 3 பிள்ளையும் ஒரே மாதிரி டீல் பண்ணணும்ல, அதே மாதிரிதான் பண்ணுவோம். இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டுட்டா அப்படிங்கறதுக்காக அதிக கேர் எடுக்கிறதும் தப்பு, அறவே கண்டுக்காம விடுறதும் தப்பு. ஆஸ் யூஷுவல் அந்த பிள்ளைய நம்ம வளர்க்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களோட அசோசியேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பண்ணணும். பிசிக்கலி உடற்பயிற்சிகள், எக்ஸசைஸ், அப்புறம் இந்த தற்காப்பு கலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஆனா இது வரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு அழகா பதிலளிச்சிங்க. நீங்க கல்லூரிகள் அப்புறம் பள்ளிகள்ல உளவியல் சமூக பணிகள் அதிகமா செய்து வரீங்க. உங்கள் பணி சிறக்க விசில் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.